கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம கார்த்தி தீபாவிலேருந்து எல்லாரும் வந்து வரிசையாக வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒட்டுமொத்த சொத்தும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. கவலையே இல்லாமல் இருக்கலாம். இனிமேட்டு யாரும் யாரையும் வீட்டை விட்டு போக சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வழக்கறிஞர் வரப்போகிறாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வழக்கறிஞர்கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. நான் சொன்ன மாதிரி தானே டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க? ஆமாம் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம கார்த்தி பேரில் தான் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா அபிராமி அம்மா வந்து எல்லாரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அருணுக்கு இனிமேட்டு ரெசார்ட்டு இருக்குது, அது அவன் மாமியார் வாங்கி கொடுத்தது, அது அவனுக்கு போதும். அதே மாதிரி தான் ஆனந்துக்கு எப்போ வந்து நான் பார்த்த கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சானோ இப்போலேருந்து அவனுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை அவன்லாம் இந்த வீட்டோட பையனாக கூட நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்றுறது கார்த்தியும் தீபாவும் தான். அவங்க பேரில் தான் ஒட்டுமொத்த சொத்தும் இருக்கணும்னு ஆல்ரெடி வந்து வழக்கறிஞர்கிட்ட சொல்லி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் அருண், ஐஸ்வர்யா எல்லோரும் வந்து உச்சக்கட்ட ஹாப்பியில் வந்து இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் என்னென்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீங்கள் என்ன வேணான்னு பண்ணுங்கள், ஆனால் எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அருணும் அதே மாதிரி தான் நம்ம ஆனந்தும் வந்து கேட்குறாங்க. அப்படியாப்பா, சரி வழக்கறிஞர் வந்துடுவாங்க, நான் எல்லாருக்கும் வந்து சொத்து என்னென்ன தரணும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா யாருக்கு வேணால் என்ன வேணால் தந்துடுங்க, ஆனால் எனக்கு மில்லு வேணுமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சது மில்லு மட்டும்தான், அதில் நான் சூப்பராக வந்து எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மில்லும் எனக்கு இந்த வீடும் வேணும்னு நம்ம ஆனந்த் வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல ஏன்னா இப்படி வந்து அவசரப்படுறேன், அதான் அண்ணா அம்மாவே எல்லா சொத்தும் வந்து தரேன்ட்டாங்கல்ல, அப்படி இருக்கும்போது பேயாக பறந்துக்கிட்டு இருக்கீங்க. டேய் உன் விஷயத்தில் நான் எதுவும் மூக்கு நுழைக்கிற, தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்கு நுழைக்கிறவெல்லாம் வச்சுக்காத. அதானே அவங்களுக்கும் அம்மாவுக்கும் 1000 வித்தியாசம் இருக்கும், என்னென்னமோ என்னமோ கேட்பாங்க. நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்குங்கிற மாதிரி ரியா வந்து சொன்னோன்னே சத்தம் போடாமல் இருக்கீங்களா, அப்புறம் சொத்து தரதை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுனால வழக்கறிஞர் வராங்க. இந்த சொத்து டாக்குமெண்ட்லாம் படிக்க போகிறேன். ஒட்டுமொத்த சொத்து ப்ளஸ் பிஸ்னஸ் எல்லாத்தையும் சேர்த்து கார்த்தியோட பேரில் தான் எழுதி தந்திருக்காங்க. அந்த இடத்துல அபிராமியமாக சிக்னேச்சர் போட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்களே கார்த்தி தான் சொத்துக்காக அவசரப்படுறானே, இதில் கார்த்தி சிக்னேச்சர் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி கையெழுத்து போட்டால் ஒத்துமொத்த சொத்தம் அவங்களுக்கு வந்து வந்துடும். இருப்பினும் கையெழுத்து போடாமல் அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க. என்னமோ 2 பேர் பழி போட்டிங்களே, இப்போ கையெழுத்து போட சொன்னால் அவன் சொன்னது மட்டும்தான் நம்ம கேட்கணும், ஆனால் அவன் கையெழுத்து போட மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் யாரா சொத்தை பற்றி பேசுறது, ஏடா சொந்தத்தை பற்றி பேசுங்க, எல்லாரும் ஒத்துமையாக இருப்போன்னு சின்னதாக தானடா சொன்னேன். ஆனந்த் உனக்கெல்லாம் என் முன்னாடி நிற்கிறதுக்கு அருகரை கூட கிடையாது. என்ன நினச்சிட்டு இருக்க, நீ மாட்டு இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்து பண்ணுவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஆனந்த் உனக்கு இந்த வீடு வேணுமாப்பா, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்னமா நினச்சிட்டு இருக்க, ஒத்துமொத்த சொத்தையும் கார்த்தி பேரில் எழுதி வச்சிருக்க, இதெல்லாம் சரியே இல்லை. மில்லில் வந்து நைட்டு பகலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்க சூழ்நிலை இவனுக்கு மில்லுன்னா என்னன்னு தெரியுமா, இவனுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இவன் இது வரைக்கும் ஃபீல்டில் வந்து சாதிச்சு காட்டியிருக்கான். இவனுக்கு தெரியாத இடத்துல இவன் வேலை பார்த்து ஒரு நாள் சர்வே ஆக முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முடியாதா, நான் உன்கிட்ட டேரெக்டாகவே வந்து சவால் வந்து கொடுக்குறேன். நீ ஒரு மாதம் நம்ம மில்லில் வந்து வேலை பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு ஒன்னால் தனிப்பட்ட முறையில் அந்த மில்லை வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு இருந்துட்டேன்னா நான் சொத்தே கேட்க மாட்டேன். அவ்வளோதானே, அதே என்ன பெரிய கம்ப சுத்தனமா, நான் போனாலே வந்து ஈஸியாக கற்றுப்பேன். நீ ஓனராக இல்லை கார்த்தி, லேபராக வந்து அங்கே போய் சின்ன இதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே கற்றுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, என்ன கோட் சூட் போடாமல் காக்கி யூனிஃபார்ம் போனுங்க, போயிட்டா போச்சுங்கிற மாதிரி சூப்பரான ப்ரோமோவாக வந்து அமைஞ்சிருக்கு. கார்த்தி இந்த சவாலெல்லாம் உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு ஆனந்தும் அருணும் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்னென்ன சொல்கிற, வேலையில் என்னென்ன சின்ன வேலை பெரிய வேலை எல்லாமே வந்து நம்ம வேலை தானே. இப்போ ஏன் உங்களுக்கு ஸ்பேனரை பிடிச்சிட்டு இருந்தா மட்டமாக தெரியுதா, ஸ்பேனரை பிடிச்சாதான் நம்ம பெரிய ஆளாக வர முடியும். ஏன்னா அவங்க அன்னைக்கு ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தாதான் நம்ம 4-5 பேர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு ஆர்டர்லாம் வாங்க முடியும். இதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. பாத்தியா, இதுதான் என் கார்த்தி, அவனை என்னடா நினச்சிட்டீங்க, அவனுக்கு கோட் சூட் போட்டு தான் ஃபுல்லாக வந்து ஏசி ரூமில் உட்காந்து வேலை பார்க்க தெரியும் நினச்சியா? ஃபீல்டில் இறங்கி பார்த்ததில்ல கார்த்தி, இனிமேட்டு ஃபீல்டில் இறங்கி பார்ப்பீங்க, வேற ரூபத்தில் பார்ப்பீங்க, புதிய அவதாரத்தில் பார்ப்பீங்க. இது மாதிரிலாம் வேலை இருந்துச்சுன்னா அவன் பார்த்து பயந்து ஓடிடுவான்னு நினச்சியாடா அப்படின்னு அபிராமி அம்மா பேசுகிறாங்க. அந்த
ஆனந்த் வந்து இதை கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க. அம்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கார்த்தி வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்காதீங்க. அவனுக்கு முதல்ல மில்லில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை வரும்னு தெரியுமா? என்னோட அனுபவம் என்னன்னு அவனுக்கு தெரியுமா? ஆனால் கரெக்டு தானே. ஒரு விஷயம் தெரியலனா தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால் போதும், அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நான் தான் நம்பர் ஒன் இருந்தால் அது ரொம்ப ஆணவத்தில் தான் கொண்டு போய் முடியும்னு சொல்லி சூப்பராக அந்த இடத்துல பேசுகிறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். டேய் கார்த்திகிட்டெல்லாம் அவங்களால் நின்று கூட பேச முடியாதுடா. அம்மா ஓவராக சவால் விட்றீங்க, அவன் ஒன்றும் ஓனராக போல பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். உன்னிலேருந்து ஒரு மாதத்துக்கு நீ வேலை பாடுறா, நான் உன்னை அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். அண்ணன் உன்னோட எண்ணத்தையே நான் மாற்றி வந்து விதைச்சி காட்டுறேன். ஏன்னா என்னால் செய்ய முடியும்னு தெனாவட்டில் சொல்ல, என்னால் செய்ய முடியும்னு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோட் சூட் போட்டுட்டு மாடிப்படியிலேருந்து எப்படி மாதம் வந்து இறங்குவாங்களோ அதே மாதிரி தான் காக்கி யூனிஃபார்ம் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் அப்படியே ஒரு பக்கம் வந்து கண்ணாடி பிரேஸ்லெட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கு கான்ட்ராக்ஸ்ட்டு ஆப்போசிட்டாக வந்து இன்னொரு பக்கம் வந்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து காஸ்டியூம்லாம் போட்டுட்டு மாதம் வந்து இறங்குறாங்க. ஒரு பக்கம் வந்து கார்த்தி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோட் வந்து போட்டுட்டு எவ்வளோ கம்பீரமாக வந்து போவாரோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்காப்புல. ரெண்டு லுக்குமே செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீனில் ஒரு பக்கம் அருண் ஒரு பக்கம் புலம்புறாங்க அவங்க மனைவியோட. என்னது அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் அம்மா தான் எல்லா சொத்தையும் கார்த்தி பேரில் தான் எழுதி வைப்பாங்க தான் எனக்கு தான் தெரியுமே, ஆனால் இவ்வளோ வந்து பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஏங்க கடைசியில் மில்லு கூட தரமாட்டேன்ட்டாங்க, இப்போ என்னங்க பண்ண போகிறோன்னு சொல்லி ரியா வந்து அந்த இடத்துல ஆனந்த்கிட்ட பேசுகிறாங்க. அம்மா இப்படி நடந்துப்பாங்க நினச்சி கூட பார்க்கல, சொத்து தரலன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாதே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரியாவும் ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவும் அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க. கார்த்தியை நல்ல பேர் வந்து சம்பாதிக்க விடவே கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று செய்ய திட்டம் போட்டே ஆகணும், என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து மாதம் வந்து கீழே இறங்கி வராங்க. அம்மா லுக்கு எப்படிமா இருக்குது? கார்த்தி நீ தான் ராஜாவாச்சேப்பா, எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் நீ தான் அந்த இடத்துல ராஜான்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் வந்து அருணுக்கும் ஆனந்துக்கும் புரிய வச்சிரு. சில பேர் வந்து இந்த வீட்டுக்கு விசுவாசியாக இருக்கிறேன்னு சொல்லி ஜால்ரா தட்டுவாங்க, ஆனால் அவங்களுக்கு இத்தனை நாள் வந்து நான் மதிப்பு மரியாதை கொடுத்துருந்தேன். ஆனால் உண்மையான பொக்கிஷத்தை நான் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டேன். ஆனால் இனிமேட்டு தான்ப்பா தெரியுது, எதுவாக இருந்தாலும் உன் மனைவி தான் உனக்கு ரொம்ப வந்து பொருத்தமான ஜோடி. காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க வரியே, தீபாவையும் கூப்பிட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? அடையவே அப்பா, என்னது அபிராமி இவ்வளோ மாறிட்டாளா?